ஒரு வயசுக்கு மேல குழந்தைகளுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம்? குழந்தை பிறந்து முதல் 6 மாசம் தாய்ப்பால், 6 மாசத்துக்கு அப்புறம் இணை உணவோட கூடிய தாய்ப்பால்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு வயசுக்கு அப்புறம் என்னென்ன கொடுக்கலாம்? பொதுவா அந்த காலத்துல சொல்லுவாங்க, குழந்தை ஒரு வயசுல அம்மா சாப்பிடுற சாப்பாட்டுல பாதி அளவு சாப்பிடணும், 2 வயசுல அப்பா சாப்பிடுற சாப்பாட்டுல பாதி அளவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம சாப்பிடுற குடும்பத்துல சாப்பிடுற ஃபேமிலி பார்ட் ஃபுட் அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுலையும் நம்ம சாப்பிடுற அளவுல பாதியாச்சும் குழந்தை அதே ஃபார்ம்ல சாப்பிடுறதுக்கு கத்துக்கணும்ன்றோம் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்கிற பழக்கத்தை நிறைய மதர்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அரைச்சி கொடுக்கும் போது அம்மா குழந்தைங்களுக்கு தேவையான அளவுன்னு எவ்வளவு நினைக்கிறாங்களோ அந்த அளவும், அம்மா என்னென்னலாம் கலக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் சேர்த்து மிக்சியில வச்சு ஒரேடியா அரைச்சி வேக வேகமா கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னு அதையே அப்படியே கன்னியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தை பொதுவா 9 மாசத்துக்கு அப்புறம் மென்னு சாப்பிடுற அளவுக்கு வளர்ச்சி வந்துடும். ஆனா இந்த மாதிரி அரைச்சி கரைச்சி கொடுக்கிற பொருளையே கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன பாதிப்பு வருதுன்னா, குழந்தைக்கு அந்த மென்னு சாப்பிடுற விஷயத்த லேர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு தடைப்பட்டு போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு 2.5-3 வயசு வரைக்கும் இந்த மாதிரி கரைச்சி கொடுக்கும் போது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, குழந்தை சாப்பிடவே மாட்டான் டாக்டர், வாந்தி எடுக்கிறான் டாக்டர், என்ன பண்றதுன்னு. அப்ப அவங்க கிட்ட ரெட்ரோஸ்பெக்டிவா பின்பக்கமா போய் நீங்க கரைச்சி கொடுத்தீங்களா அரைச்சி கொடுத்தீங்களான்னு கேட்டா, ஆமா டாக்டர் அரைச்சி தான் கொடுத்தேன். எவ்வளவு நாளைக்கு கொடுத்தீங்க? ஒரு 2.5 வயசு வரைக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரைச்சி கொடுக்கறதால என்னென்ன பக்க விளைவு வருதுன்னா, குழந்தைக்கு மென்னு சாப்பிட கத்துக்காததால ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2வது அவங்களோட பல்லு தாடையோட டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். 3வது அரைச்சி கரைச்சி கொடுக்கறதால அவங்க பல்லு பாதிப்படையும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 9 மாசத்துக்கு மேல கையால பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டோட திக்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அதிகப்படுத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் நார்மலா நம்ம சாப்பிடுற மாதிரியே சாப்பாடை கொடுக்க பழக்கப்படுத்தணும்.